ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்கில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வேக வச்ச 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். கை வச்சிங்கனாலே நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை வேக வச்சு தண்ணி இல்லாமல் ஒரு 3 உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கலன்னா நைட்டே காஞ்ச பட்டாணியை ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 3 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு இதை நல்லா கையிலேயே அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயத்திலிருந்து தண்ணி வெளியே வரணும். அப்போதான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கையில் எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா அழகாக ஷேப் வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். ரவுண்டாவோ இல்லை ரோலாவோ இல்லைன்னா ஸ்கொயராவோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஷேப்புக்கு இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்க 3 உருளைக்கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரோல் வந்திருக்கு. நல்லா பெரிய பெரிய ரோலாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். 11 ரோல் வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலோ கம்மியாக வேணுனாலோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். இதில் எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை தனியாக வச்சிருவோம். இப்போ ஒரு பவுல்ல ஒரு 3 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் ஆகணும். பீட் பண்ணிட்டு இதை தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்ல பிரெட் கிரம்ஸ் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பிரெட்டை இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு எட்ஜஸை மட்டும் டிப் பண்ணிட்டு சென்டரில் நீங்கள் கையிலேயே தொட்டு பிரெட்டை ஈரமாக்கி எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு ரோல் பண்ண கரெக்டாக வரும். நீங்கள் எல்லா பிரெட்டுமே மொத்தமாக தண்ணியில் போட்டிங்கன்னா இழுன்னு ஆகிடும், ரோல் பண்ண வராது. இந்த மாதிரி கையில் தொட்டே நீங்கள் டிப் பண்ணிவிட்டு நல்லா எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண ரோலை உள்ளே வச்சு நல்லா இதை கவர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எங்கன்னா மசாலா தெரிஞ்சுதுன்னா தண்ணி தொட்டு பிரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி மசாலா தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டையில இதை போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். முட்டையில நல்லா டிப் ஆன பிறகு பிரெட் கிரம்ஸ்லையும் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்ச பிறகு ஒரு கடாயில் இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ண ரோல்ஸை உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் இதை நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியதான். போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. போட்டு ஒரு 1/2 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வரணும். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்யும்போது செலவு கம்மியாக தான் இருக்கும். கடையில் ஒரு பிரெட் ரோலே 15 ரூபாய் 20 ரூபான்னு விற்கிறாங்க. அதை விட வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு செலவு கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சாப்பிடவே அவ்வளோ அருமையாக இருக்கும்.
ஈவினிங் டைமில் இந்த மழைக்கு சுட சுட இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க, வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் இது. இது ரெடியான பிறகு இதை வந்து கெச்சப்போட வச்சு சர்வ் பண்ணுங்க. நல்ல அருமையான டேஸ்டான சுட சுட பிரெட் ரோல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.